இப்போ இங்கே வந்திருக்கோம் சேலம் மாவட்டம் கஞ்சமலைக்கு வந்திருக்கோம் முருகன் டெம்பிள் கோவிலுக்கு. இந்த விழாவுக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக நாங்கள் வந்திருக்கோம். நம்ம எடப்பாடி கிட்ட சாகா வரம் கொடுக்கும் மூலிகையும் இன்னும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்க மலை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, மூலிகைகளால் நிறைஞ்சிருக்கிற கஞ்சமலையில தாங்க இன்னும் சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கஞ்சமலைக்கு அடிவாரத்துல இருக்க சித்தர் கோயிலுக்கு தாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க வற்றாத 7 மூலிகை கிணறுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க குளிக்கிறது மூலியமா தீராத தோல் நோயும் குணமடையும் சொல்றாங்க. உப்பு மிளகு வெள்ளம்னு சேர்த்து இந்த காந்த தீர்த்த குளத்துல வேண்டி போட்டுறது மூலியமா முகத்துல ஏற்படுற பரு தீராத தோல் நோயிலிருந்து எல்லாமே குணமடையும் சொல்றாங்க. இந்த கஞ்சமலை நம்ம அறியாத இன்னும் பல அதிசயங்களை உள்ளடக்கி இருக்குங்க. இந்த கஞ்சமலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தீராத நோய்களை தீர்க்கும் காந்த நீரூற்று உள்ள இடம், இளமையை திருப்பி தரும் மூலிகை உள்ள இடம், 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம், இன்னமும் வாழ்றதா சொல்றாங்க. இயற்கையாகவே தோல் நோய் குணமாகும் இடம். இப்படி வந்து அடுக்கடுக்க அதனோட புகழை சொல்லிட்டே போகலாம். இந்த இடமானது எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல எலம்பிள்ளை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல கஞ்சமலை அடிவாரத்துல சித்தர் கோயில் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த கோயிலானது இருக்கு. இந்த புகழை வந்து சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் ஒன்று. ஏன்னா இது மூட நம்பிக்கை இல்லை, மூலிகையின் நம்பிக்கை.